time trade-off. Space-time trade-off என்ன? Space-time or time memory trade-off is a way of solving in less time by using more storage space. By using more storage space. Like டைமும் கம்மியாகணும் ஸ்பேஸும் கம்மியாகணும் தட் இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். உங்களால் ஸ்பேஸ் வந்து உங்ககிட்ட ஸ்பேஸ் நிறைய இருக்கு, பட் டைம் இல்லைன்னும் போது டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். பை சால்விங் அ கிவன் algorithm in very little space by spending more time. To solve a given programming problem, many different algorithms may be used. Some of these algorithms may be extremely time efficient and other are extremely space efficient. சிலது வந்துட்டு சில algorithms நம்மளுக்கு டைம் சேவ் பண்ற மாதிரி இருக்கும், வேற சிலது நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவ் பண்ற மாதிரி இருக்கும். And time space trade-off refers to a situation where you can reduce the use of memory at the cost of slower program execution, or reduce the running time at the cost of increased memory usage. புரியுதா? reduce the memory, time space trade-off னா வந்துட்டு reduce the memory. The best algorithm to solve a given program is one that require less space in memory and takes less time. ரெண்டுமே லெஸ் பண்ணும்போது இட்ஸ் லிட்டரலி a pro. கரெக்டா? பெஸ்ட் algorithm to solve. இங்க நம்ம என்ன சொன்னோம், எய்தர் வந்துட்டு டைம் எஃபிஷியண்டா இருக்கும் இல்ல ஸ்பேஸ் எஃபிஷியண்டா இருக்கும். But when it is satisfied both time and space efficient, then obviously it's the best algorithm to solve a given problem in one that requires less space in memory and takes less time to execute its instructions to generate output. Symptotic notations. A on the silence. Symptotic notations. இந்த symptotic notations என்னன்னா, it's like a language which give meaningful statements. அவ்வளவுதான். இது மேபி 2 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புக் இன்சைட் தான். symptotic notations 3 மார்க்ல வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த இன்டீரியர் மட்டும் தான் கேட்பாங்க 3 மார்க்ல. வேணும்னா நீங்க இந்த டெஃபினிஷனும் எழுதலாம், தப்பு கிடையாது. symptotic notations are languages that uses meaningful statement about time and space complexity. மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த நோட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பிக் ஓ. பிக் ஓ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பிக் ஓ இஸ் ஆஃபன் யூஸ் டு டிஸ்கிரைப் தி worst கேஸ் ஆஃப் an algorithm. லைக் எப்படி சொல்றது, டைமும் வந்துட்டு நிறைய எடுக்குது அண்ட் ஸ்பேஸும் நிறைய எடுக்குதுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ worst கேஸ். பிக் ஒமேகா அது வந்து பிக் ஓட ரிவர்ஸ். வேற பெஸ்ட் கேஸ் வேற, லைக் டைமும் ஈஸி, டைம் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்காது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்காத மாதிரி. Big omega is the reverse of big O. If big O is used to describe the upper bound, worst case of a symptotic function, big omega is used to describe the lower bound, which is best case. இப்போ ரெண்டுமே இல்லாம ஆவரேஜ் கேஸ் தான் இந்த big theta. When an algorithm has a complexity with lower bound to upper bound, says that an algorithm has an complexity O and omega, it actually has a complexity theta. Theta na average case. Correcta? Best case and worst case. Next, இது just தியரி தான், நீங்க படிச்சு பார்த்தாலே புரியும். இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்றதை விட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எதுவுமே புக் இன்சைட் கேட்குற மாதிரிலாம் வராது. தென் கம்ஸ் சர்ச். algorithm for searching techniques. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஃபர்ஸ்ட் பேஜில் எடுக்கும் போதே சொன்னேன், லீனியர் சர்ச்னா ஒன்னா சர்ச் பண்றது, அதை தான் இங்க சொல்றாங்க. லீனியர் சர்ச் ஆல்சோ கால்ட் சீக்வென்ஷியல் சர்ச் இஸ் அ சீக்வென்ஷியல் சர்ச். லீனியர் சர்ச் சீக்வென்ஷியல் சர்ச்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஷியல் சர்ச்னா என்னது, நெக்ஸ்ட் ஃபாலோட் பை என்னென்ன வருதோ அதை சர்ச் பண்றது. For finding a particular value in a list, this method checks the search elements with each element in sequence until the desired element is found. நார்மலா நம்ம எப்படி சொல்றது, ஒரு லைப்ரரி போயிட்டு ஒரு புக்கா சர்ச் பண்ணுவோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு வேண்டிய டிசையர்டு புக்கு ஒன்னா சர்ச் பண்றது, லைனா அடுக்கி இருக்கும் போது ஒன்னா சர்ச் பண்றது தான் லீனியர் சர்ச்.
linear search. In this searching algorithm, list need not be order. எந்த ஒரு ஆர்டர்லயே இருக்க வேணாம். நம்ம just like that இருக்கிற ஆர்டரை ஒன் பை ஒன், அது ஃபர்ஸ்ட்லயே இருக்கலாம் எண்ட்லயே இருக்கலாம், we don't know. பட் ஒன்னா சர்ச் பண்றதா லீனியர் சர்ச். ஆப்வியஸ்லி அப்போ வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். கரெக்டா? லீனியர் சர்ச் கரெக்டா, பைனரி சர்ச்னு கேட்டா பைனரி சர்ச் இஸ் பெஸ்ட். லீனியர் சர்ச்சோட ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தி அரே யூசிங் ஃபார் லூப். லைக் இப்போ எப்படி சொல்றது, ஃபார் லூப் நீங்க லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணோம், ஃபார் லூப்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டரை ஒன்னா சர்ச் பண்ண. இப்போ கம்ப்யூட்டர்ல நான் ஆறுன்ற லெட்டரை தான் எனக்கு வேணும், ஆரை தான் நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஆரான்னு பார்க்கும், நெக்ஸ்ட் ஓ இஸ் ஈக்குவல் டு ஆரான்னு பார்க்கணும், அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஆரான்னு பார்க்கும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பார்த்து கடைசியில தான் அந்த ஆர் வரும். கரெக்டா? டிஇஆர் கம்ப்யூட்டர்ல வரும். அப்போ கடைசியா அந்த ஆர் வந்து ட்ரூவா இருக்கும் போது அதுதான் கரெக்ட்னு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர்ன்ற வேர்ட்ல பியை சர்ச் பண்றேன்னும் போது ஃபர்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு பியா அப்படின்னு பார்க்கும். ஃபார் லூப்ல நோன்னும் போது நெக்ஸ்ட் டைட்ரேஷனுக்கு போகும். ஓ இஸ் ஈக்குவல் டு பியான்னு பார்க்கும், கிடையாது. அப்ப நெக்ஸ்ட் டைட்ரேஷன் போகும். எம் இஸ் ஈக்குவல் டு பியான்னு பார்க்கும், கிடையாது. நெக்ஸ்ட் டைட்ரேஷன் போகும். பி இஸ் ஈக்குவல் டு பியா, கரெக்ட். அப்போ வந்துட்டு பி இஸ் ஃபவுண்டுன்ற மாதிரி எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அது லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அதுதான் லீனியர் சர்ச்க்கு நம்ம யூஸ் பண்றது. இன் எவ்ரி ஐட்ரேஷன் compare the target search key value with the current value of the list. புரியுதா? இப்போ நான் கம்ப்யூட்டர்ன்றது லிஸ்ட் எடுத்துக்கிறேன்னா COMPUTER இதை வந்துட்டு தனித்தனியா எடுத்துக்கிறேன். கரெக்டா? அந்த கரண்ட் வேல்யூவையும் என்ன சர்ச் கீ, நான் பியை தான் சர்ச் பண்றேன்னா பின்ற லெட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். If the value matches, displays the current index and value of the array. If the value do not match, move on to the next array element. இந்த array அப்படின்னா என்னன்னா, இப்போ சேம் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிறான்னா 8 லெட்டர்ஸ். கரெக்டா? எனக்கு சிக்கு 0ன்னு என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ வரும். புரியலையா? இருங்க. இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிறோம்னா COMPUTER. கரெக்டா? இப்போ என்னோட சியோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூஸ். சியோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1, எம்மோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. இந்த மாதிரி போகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ நான் பி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா வரணும், 3ன்னு வரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 0 செக் பண்ணணும், நெக்ஸ்ட் 1 செக் பண்ணணும், நெக்ஸ்ட் 2 செக் பண்ணணும். 2 வரலன்னும் போது 3ல எனக்கு ட்ரூ, கரெக்ட். பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எனக்கு லூப்ல கிளிக் ஆயிடுச்சுன்னும் போது பியையும் அது வந்து டிஸ்பிளே பண்ணும். அண்ட் ஆல்சோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 3ன்றதையும் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட், to search the number 25 in the array given below, linear search will go step in step sequential order. இங்க எங்க 25 இருக்கு, இங்க பாருங்க. இப்போ இதுதான் என்னோட லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 10, 12, 20, 25, 30. இது வந்து எந்த ஆர்டர்லயுமே இல்லை, அசெண்டிங்லயும் இல்லை டிசெண்டிங்லயும் இல்லை. அப்படி இருக்கும் போது எந்த ஆர்டர்லயுமே இல்லை, கொடுத்துட்டாங்கன்னும் போது ஒன்னா தான் நான் சர்ச் பண்ணி ஆகும். எனக்கு 25 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 இஸ் ஈக்குவல் டு 25 பார்க்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ். அப்போ வந்துட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 25 பார்க்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ். 20 இஸ் ஈக்குவல் டு 25 பார்க்கும், ஃபால்ஸ். 25 இஸ் ஈக்குவல் டு 25 பார்க்கும், அப்போ ட்ரூ. என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 3. ஸோ 3 வந்து டிஸ்பிளே ஆகும். புரியுதா? இன்புட் வேல்யூஸ்ல இதெல்லாம் நான் கொடுக்குறேன். டார்கெட் 77 நம்ம 0, 1, 2, 3, 4ல தான் இருக்கு. கரெக்டா? என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 4ல இருக்கு. டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 77, அவுட்புட் வந்து 4. புரியுதா? ஸோ இதுதான் லீனியர் சர்ச்.